ஹே செல்ல குட்டீஸ், இன்னைக்கு இந்த ஜாமாவுடைய ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹீரோவுடைய டீம்மேட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த தீவுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தீவிரவாதிகளுக்கு தெரிய வருது. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவுடைய டீம்மேட்ஸ் அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆத்தோரமா இருந்தவங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு முதல்ல ரிசர்ச் லேபுக்குள்ள தான் வராங்க. வந்து பார்த்தா அங்க ஏகப்பட்ட சிலிண்டர்ல டெத்தெக்ஸை வச்சிருக்காங்க தயாரிச்சு. இதை பார்த்தோன்னே ஹீரோ ஹீரோயின் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த டெத்தெக்ஸ் மட்டும் காத்துல கலந்துச்சுன்னா கண்டிப்பா மனுஷங்க எல்லாருக்குமே ஆபத்து இல்லையா? நல்ல வேலை இது தீவுல இருக்குதுன்றனால ஹீரோ என்ன பண்றா, மொத்தமா வந்துட்டு இந்த சிலிண்டர் இவ்வளவுதான் தயாரிச்சு வச்சிருப்பாங்க இவங்க. சோ நம்ம வந்துட்டு இது மொத்தமா அழிச்சிடலான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ரிசர்ச் லேபுக்கே பாம்பு வச்சிட்டு இருக்கா. பிளஸ் மேலதிகாரிக்கு கால் பண்ணி இங்க நடக்கிற விஷயத்த நம்ம ஹீரோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கா. பிளஸ் அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஹீரோயினையும் கூட கூட்டு வந்திருக்கான். ஏன்னா குட்டி பையனை வேற காப்பாற்றணும் இல்லையா? சோ இப்ப ஹீரோடைய டீம்மேட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயும் வந்துடுறாங்க. வந்து பார்த்தா குட்டி பையனை அங்கதான் வச்சிருக்காங்க. அவனுடைய உடம்புல இருந்து பிளட் எடுத்ததுனால குட்டி பையன் ரொம்ப வீக்கா இருக்கான். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட குட்டி பையனை கூப்பிட்டுக்கிட்டு நீ இங்க இருந்து கிளம்பு முதல்ல, அதுக்கப்புறமா நாங்க எல்லாருமே பின்னாடியே வரோம். உங்க அப்பா இங்க இருக்கார் இல்லையா, உங்க அப்பாவை நான் காப்பாத்தி கண்டிப்பா கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு அவனுடைய டீம்மேட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அங்க வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவை தேட. ஆனா ஹீரோயினுடைய அப்பா எங்கேயுமே இல்ல. இப்ப ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கான். இதுல மேலதிகாரி வேற கால் பண்ணி நம்ம ஹீரோவுக்கு இங்க பாரு, தயவு செஞ்சு அங்க இருக்காதீங்க, ஏன்னா நீ வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணதுனால நான் அங்க வந்துட்டு இந்த ஜெட் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாம்பு எல்லாம் போடுவாங்க இல்லையா, அதை வந்துட்டு நான் வந்துட்டு ஏற்பாடு பண்ணிட்டேன். சீக்கிரமா டீம்மேட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு தீவிரவாதி கும்பல்ல இருக்க ஒரு மெயின் ஆளை சுட்டுட்டான். அதுக்கப்புறமா தீவிரவாதிகள் எல்லாருமே நம்ம ஹீரோவுடைய டீமை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க ஹீரோவும் என்ன பண்ணா அவங்க எல்லாரையுமே விட்டுக்கிட்டு கரெக்டா இங்க வந்துட்டா நம்ம ஹீரோயின் இருக்கிற போட்டு கிட்ட. ஏன்னா ஹீரோயினோட அப்பாவும் வேற இல்லையா, அவ்வளவுதான். இப்ப ஹீரோயினுடைய போட்டும் ஹீரோவுடைய போட்டும் அங்கிருந்து கிளம்ப மேல இருந்து அந்த ஜெட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பாம்பு எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. அது தீவுன்றதுனால சோ அப்படியே பெருசா எந்த ஒரு சேதாரமும் எடுக்கல. பக்கத்துல எல்லாம் மரம் செடி கொடி இருந்ததுனால ஒன்னும் பிரச்சனை ஆகல. சோ அப்படியே வந்துட்டு கட் பண்ணா ஒரு 2 மாசத்துக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட போயிட்டு சாரி கேட்டுட்டு இருக்காரு. தயவு செஞ்சு மன்னிச்சுடு, உங்க அப்பாவை நான் காப்பாற்றணும்னு நினைச்சேன், ஆனா அந்த வீட்லயே உங்க அப்பா இருந்து இறந்து போயிட்டாரு, எல்லாம் என்னாலதான் சொல்ல. ஹீரோயின் இல்ல, நீ எவ்வளவோ ட்ரை பண்ண, சோ முடியல, இப்ப என்ன பண்றது, சரி பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆனா ஹீரோக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவங்க தனியா போயிட்டு அழுதுட்டு தான் இருக்காங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சீன்லயே வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு குட்டி பையனை கூட்டிட்டு போவ. குட்டி பையனுடைய வந்துட்டு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா அவனுடைய உடம்புல இருந்து பிளட் அதிகமா எடுத்ததுனால அவன் இன்னும் கொஞ்ச நாள்ல தான் வாழ போறான்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு டாக்டர். இதனால ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஹீரோயினும் ஹீரோவும் குட்டி பையனுக்கு இந்த ஜெட் விமானத்தை ஓட்டணும் தானே ஆசை. அதனால வந்துட்டு 2 பேருமே அவனுடைய ஆசையை நிறைவேற்ற ஒரு நாள் குட்டி பையன் எனக்கு ரொம்ப மயக்கமா இருக்குதுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது, நான் தூங்கிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் அழுதுட்டு இருக்காங்க. எதுக்குமா அழுவுறீங்கன்னு சொல்லிக்கிட்டே குட்டி பையன் அப்படியே நம்ம ஹீரோயினுடைய ஷோல்டர்ல சாஞ்சு இறந்து போறான். சோ இப்போதைக்கு நம்ம ஹீரோயினுக்கு யாருமே கிடையாது. ஹீரோவை தவிர்த்து வளர்த்த பையனும் இறந்து போயிட்டான். பிளஸ் தன்னுடைய அப்பாவும் அந்த தீவுல அந்த வீட்டுல வந்துட்டு பாம்பு போட்டதுனால சோ பாம்பு பிளாஸ்ட் ஆனதுனால அவருமே இறந்து போயிட்டாரு. இப்ப ஹீரோயினுக்கு யாரும் இல்ல. சோ அதனால ஹீரோவை ஹக் பண்ணிட்டு ரொம்ப அழுகுறாங்க. ஹீரோ நான் உன்னை வந்துட்டு பத்திரமா பாத்துக்கிறேன், ஆனா இதெல்லாம் நடந்ததுக்கு நானுமே ஒரு காரணம், என்ன மன்னிச்சிடுன்னு சொல்ல ஹீரோயினும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு ஆர்மின்னு இருந்தா நிறைய பேரோட உயிர் போக தான் செய்யும். நம்ம ஒருத்தவங்களை மட்டும் காப்பாற்றணும்னு நினைச்சா 4-5 பேரோட உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயினுடைய லைஃபும் ஒரு நார்மலான லைஃபுக்கு மாறுது. ஒரு நாள் நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு டேட்டிங்க்கு போனா ஹீரோ கூட இருக்காங்க இல்லையா கொலீக் 2 பேரு, அவங்க 2 பேருமே டேட்டிங் வந்திருக்காங்க. மாட்டிக்கிட்டாங்க நம்ம ஹீரோ கிட்ட. சோ இவங்க எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க பாருங்க. அங்க போனா நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு, அதாவது அந்த தீவிரவாதிகள் இருந்தாலே அந்த பொண்ணை நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல பார்த்துட்டு ஓடி வந்து ஹீரோ கிட்ட கதறிட்டு இருக்கா. நான் இந்த மாதிரி சயூரியை பார்த்தேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய டீமும் ஹீரோடைய வந்துட்டு ஃப்ரெண்டும் செம்மையா வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அது எப்படி சயூரி உயிரோட இருப்பா? கண்டிப்பா இல்லவே இல்லை. ஏன்னா அந்த வந்துட்டு அந்த தீவையே நாங்க வந்துட்டு பாம்பு போட்டு பிளாஸ்ட் பண்ணிட்டோம், அங்க இருந்த தீவிரவாதிகள் எல்லாருமே செத்து போயிட்டாங்களே, அவங்க மட்டும் எப்படி உயிரோடு இருப்பாங்கன்னு பார்த்தா, ஆனா இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட். என்னன்னா தீவிரவாதிகள்ல வந்துட்டு நம்ம இவர் டேனியலுடைய அப்பா லீடர், இந்த சயூரி, இவங்க யாருமே சாகலப்பல இருக்கு. மறுபடியும் நம்ம ஹீரோவுடைய டீம்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா மிஷனுக்கு ஸ்டார்ட் ஆயிடுறாங்க. எப்படின்னா இப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினும் வந்துட்டு ஒரு இது கூட்டு வந்தாங்க இல்லையா மாலுக்கு, அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு பிளாஸ்ட் வச்சிருக்காங்க போல இருக்கு. இந்த விஷயத்தை தெரிஞ்சு ஹீரோவுடைய டீம்மேட்ஸ் எல்லாருமே அங்க வந்தா மயூரி நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றா. இந்த மாதிரி வந்துட்டு உங்க அப்பா செத்துட்டாருன்னு நினைக்கிறியா, இந்த மாதிரி உங்க அப்பா எல்லாம் எதுவும் சாகலன்னு சொல்லிட்டு நம்ம லீடருடைய பையன் சொல்ல ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. இல்ல எங்க அப்பா வந்துட்டு செத்துட்டாரு இல்ல அப்படின்னு சொல்ல. ஆனா அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறாங்க. ஹீரோ வந்த உடனே அங்கிருந்து வந்துட்டு அந்த லீடருடைய பையன் அந்த டேனியலும் சோ சயூரியும் அங்கிருந்து கிளம்பிட ஹீரோயின் ஹீரோ கிட்ட அப்பா உயிரோடு இருக்காங்களா, அதுவும் இந்த மால்ல இருக்காங்களான்னு சொல்ல. அவ்வளவுதான். ஆக்சுவலி வந்துட்டு அந்த மால்ல ஒரு ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய அப்பாவை கட்டி போட்டு அவரை செம்மையா அடிச்சிருக்காங்க. எப்படின்னா அவருடைய ஹார்ட் பீட் நின்னுச்சுன்னா அவருடைய ஹார்ட் பீட் கிட்ட ஒரு டிவைஸை பொருத்தி வச்சிருக்காங்க.
வச்சிருப்பாங்க. அந்த டிவைஸ் ஆன் ஆயிடும். ஏன்னா ஹீரோயினோட அப்பா செத்ததுக்கு அப்புறமா அந்த டிவைஸ் ஆன் ஆனிச்சுன்னா அந்த டிவைஸ் ஆன் ஆகி பக்கத்துல இருக்க நிறைய கேஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணும். அதுவும் என்ன கேஸ் தெரியுமா? டெத்தெக்ஸ் என்ற கேஸ். அவ்வளவுதான் நம்ம ஹீரோடைய டீம்மேட்ஸ் எல்லாம் கதறாங்க. ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்ல ஹீரோ மறுபடியும் ஹீரோயின் கிட்ட நீ இங்கிருந்து போ, நான் கண்டிப்பா அப்பாவை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ண. ஹீரோயினா போக மாட்டேன்னு சொல்லிட்டு கதறாங்க. ஹீரோயினோட அப்பா இல்லம்மா தயவு செஞ்சு இங்கிருந்து நீ போமான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டு ஹீரோ கிட்டையும் வந்துட்டு ப்ராமிஸ் வாங்கிக்கிறாங்க, என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கன்னு சொல்ல. ஹீரோ இல்ல நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு மேலதிகாரியுடைய பேச்சை கூட கேட்காம ஹீரோவும் அந்த மாலுக்குள்ளதான் இருக்கான். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா மேலதிகாரி திட்டுறாரு, தயவு செஞ்சு மால்ல இருந்து வெளியே வா, அவர் மட்டும் இறந்து போய் அவரோட ஹார்ட் பீட்டோடைய அந்த ரேட் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டெத்தெக்ஸ் போன்ற அந்த வந்துட்டு கெமிக்கல் பரவிடும், நீ வெளியே வான்னு சொல்ல ஹீரோ முடியாதுன்னு போனை கட் பண்ணிடான். இதனால நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் என்ன பண்றான், ஹீரோவை தலையிலே அடிச்சு மயக்க போட வச்சு ஹீரோவை அங்கிருந்து வெளியே கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு யூஸும் இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. என்ன மனுஷன் வந்துட்டு இறந்தே போயிட்டாரு. அவ இறந்து போன அந்த ஹார்ட் பீட் நின்ன உடனே அவருடைய ஹார்ட் பீட்ல பொருத்தி வச்சிருந்தா அந்த டிவைஸ் ஆன் ஆகி பக்கத்துல இருக்க வந்துட்டு கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுது. கேஸ் வந்துட்டு மால்ல மட்டும் கிடையாது, மொத்த தாய்லாந்துலயும் ரிலீஸ் ஆயிடுது. ஏகப்பட்ட மக்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கொத்து கொத்தா செத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அங்க கேஸ் ஏதோ கம்மியா தான் வச்சிருக்காங்க. எப்படின்னா வந்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர் அளவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இருக்கிற மக்கள் எல்லாருமே கொத்து கொத்தா செத்துட்டு இருக்காங்க. ஆனா வந்துட்டு இந்த நம்ம ஆர்மியில இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் சில பேரை காப்பாத்தியும் வெளியே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம ஹீரோ செம்மையா அவன் ஃப்ரெண்டு மேல கோவப்பட்டு இருக்கான். ஏன்டா இந்த மாதிரி பண்ணன்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டு, ஏன்டா அதே நீ என்ன பைத்தியமாடா, நம்ம தாண்டா மக்கள் எல்லாருமே காப்பாற்றணும், நீ ஹீரோயினோட அப்பாவுக்காகன்னு சொல்லிட்டு உள்ள இருந்தனா அப்ப எப்படி நம்ம மக்களை காப்பாற்ற முடியும்னு சொல்ல. ஆனா ஹீரோ நான் ஹீரோயினுக்கு ப்ராமிஸ் பண்ணடான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டையே அடிக்க இப்ப ஹீரோடைய மத்த 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து தடுக்கிறாங்க. இப்போதைக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஆள் செத்ததுக்காக எல்லாம் பார்க்க முடியாது, மீதி மக்கள் எல்லாருமே இப்போ உயிரோட இருக்கணும், அதுக்கு அந்த தீவிரவாதிகள் எல்லாருமே சாகணும், நம்ம முதல்ல அந்த மிஷனை முதல்ல பாப்போம்டா, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்கடான்னு சொல்ல ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் ஒன்னு கூட்டுறாங்க. தீவிரவாதிகள் எல்லாம் இறந்துட்டாங்கன்னு நினைச்சாங்க, ஆனா யாருமே இறக்கலன்னு தெரிஞ்சோனே அவ்வளவுதான். மறுபடியும் அந்த தீவிரவாதிகளை தேடிக்கிட்டு நம்ம 4 இவங்களும் போறாங்க. அதாவது நம்ம 4 ஆர்மி மேனும் போறாங்க. ஹீரோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே போறாங்க. மிஷன்ல வந்துட்டு இதுல உயிருக்கு கூட ஆபத்து இருக்கலாம், ஏன்னா அவங்க மறுபடியும் ஒரு தீவுல தான் இருக்காங்கன்றது தெரிய வருது. ஸோ அந்த தீவுக்கு போனா கண்டிப்பா வந்துட்டு உயிர் போறது கூட சான்ஸ் இருக்கு. அதனால உங்களுக்கு 12 மணி நேரம் டைம் இருக்கு. இதுல உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போய் பார்க்கணும்னா போய் பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு மேலதிகாரிகள் எல்லாருமே சொல்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோடைய அந்த கசினுடைய லவ்வர் இருக்கான் இல்லையா, அவன் தான் வரான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹீரோடைய கசினை பார்க்கறதுக்காக வரான். வரையா நம்ம வெளியே சாப்பிட போலான்னு அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறா, ஏன்டா ஏதாவது மிஷனுக்கு போறியான்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான். இப்ப ரெண்டாவது வந்துட்டு அந்த மீடியாக்கார பொண்ணு இருக்கா இல்லையா, அதாவது நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் அண்டர் கவர் ஏஜென்ட் ஒருத்தன் வந்தா இல்லையா, அவனும் அவனுடைய மீடியாக்கார லவ்வரை போயிட்டு பார்க்கலான்னு போறான். அந்த பொண்ணு எனக்கு வேலை இருக்குது போடான்னு சொல்ல, இந்த மாதிரி எனக்கு ஒரு மிஷன் கொடுத்துருக்காங்க, போயிட்டு வரதுக்கு நான் உயிரோட இருப்பனாலாம் தெரியாது, தயவு செஞ்சு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்ல அந்த பொண்ணுக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, வா நம்ம வெளியே போலான்னு சொல்லிட்டு அவ அங்க கூட்டிட்டு போவேன். இன்னொரு ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க, ஹீரோடைய ஃப்ரெண்டு. இவர் பெருசா எந்த ஒரு அறிமுகமும் நமக்கு கிடையாது, ஆனா இவரும் இவருடைய லவ்வர் கிட்ட சொல்ல அவ்வளவுதான். அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப வீக்கான பொண்ணு போல இருக்கு, பாவம் கதறி அழுதுட்டு இருக்கா. சோ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, நானுமே அந்த தீவிரவாதிகள் அழிக்கிறதுக்காக போக போறேன், ஆனா திரும்பி உயிரோட வருவனான்லாம் எனக்கு என்னன்னு தெரியாதுன்னு சொல்ல ஹீரோயினுமே அழுகுறாங்க. ஏன்னா இப்ப ஹீரோயினுக்குன்னு சொல்லிட்டு யாருமே இல்ல, தத்துப்புலயே இறந்து போச்சு. அதுக்கப்புறமா ஹீரோயினோட அப்பாவும் இறந்து போயிட்டாரு. எப்படி நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா விட்டு போறதுக்கு மனசு வரும். பட் இருந்தாலும் மக்களுடைய நல்லதுக்காக ஹீரோயின் நீ போயிட்டு வா, உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன், நீ வரலன்னா கண்டிப்பா நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. அவ்வளவுதான். நம்ம ஹீரோ கூட மத்த 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து மறுபடியும் அந்த தீவுக்கு கிளம்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் தீவுக்கு இவங்க போறதுக்கான முக்கியமான ரீசனே என்னன்னா, அந்த டெத் எக்ஸ்போ அப்படின்ற ஒரு ரூமுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு இது வச்சிருப்பார் இல்லையா, பாம் ஒண்ணு. அந்த டெத் எக்ஸ்போவை இவனுங்க வேற இடத்துல மாத்திட்டானுங்க. வெறும் சிலிண்டர் மட்டும் தான் அந்த இடத்துக்கு வச்சிருந்திருப்பானுங்க போல இருக்கு. அவ்வளவுதான். இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சோனே இதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்து மொத்த டெத் எக்ஸ்போவையும் எப்படியாவது காலி பண்ணணும் தான் ஹீரோடைய டீம்மேட்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. இப்போ எல்லாருமே சரமாரியா சுட்டுட்டு அங்கிருந்து வந்துட்டு நிறைய வில்லேஜஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவனுங்க ஹியூமன் டிராஃபிக்கும் பண்ணிட்டு இருக்கானுங்க. எப்படின்னா புதுசா ஏதாவது கெமிக்கல் வந்துட்டு உருவாக்கி வில்லேஜஸ் மேல வந்துட்டு டெஸ்ட் பண்றது அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பேரை கடத்தி வச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனா இதுல என்ன விஷயம்னா, நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த அலுமூஞ்சி பொண்ணு ஒருத்தர் இருந்தாலே அவளோட பாய் ஃப்ரெண்டை தவிர்த்து மத்த 2 பேர் வந்துட்டு தீவிரவாதிகள்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவ்வளவுதான். சோ இவங்க கிட்ட ஏதாவது ட்ராக்கிங் டிவைஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம டேனியலோடைய அப்பா லீடர் வந்துட்டு செக் பண்றாங்க. எந்த ட்ராக்கிங் டிவைஸும் இல்லைன்னொன்னே இவனுங்களை கொண்டு போய் வந்துட்டு ரூம்ல அடிச்சு வைங்க, அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்ல இப்ப
நம்ம தீவிரவாதிகள் எல்லாருமே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு 2 பேர் இருக்காங்களே அண்டர் கவர் ஏஜென்ட்டும் பிளஸ் நம்ம இவங்களுடைய கசினுடைய லவ்வர் இவங்களை வந்துட்டு கூட்டிட்டு போவேன். ஆனா இவங்க வேணும் தான் மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கு. ஏன்னா அந்த தீவிரவாதிகள் மெயினா எங்க இருக்காங்கன்னு தெரியணும் இல்லையா. சோ கையில ஒரு ட்ராக்கிங் டிவைஸையும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த டிவைஸ் மூலமா நம்ம ஹீரோக்கும் வந்துட்டு சிக்னல் கொடுக்க இப்ப ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் ஒட்டு மொத்தமா சேர்ந்து அங்க இருக்கவங்க எல்லாரையுமே தர்ற மாதிரியா ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்துட்டு ஒரு குண்டு அந்த சயூரி பொண்ணு இருக்கா இல்லையா அவளுடைய கழுத்திலே பட்டு அவ்வளவுதான் ஸ்பாட் அவுட் ஆகுறா. அப்படியே சாகரப்ப டேனியல் கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு சாவா. அவ்வளவுதான் டேனியல் கதர்தான். இப்படிதானே ஹீரோவுக்கும் இருந்திருக்கும். அவனோட ஃபியான்சியை கொலை பண்றப்ப ஹீரோக்கும் இருந்திருக்கும் இல்லையா. சோ இப்ப ஹீரோன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு எல்லாரையுமே தர மாதிரியே ஷூட் பண்ண அந்த லீடர் இருக்கா இல்லையா தீவிரவாதிகளுடைய லீடர் அவருடைய வயிற்றுலே பட்டுடுது. ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அவனை எல்லாம் பார்த்துக்கிறோம். அங்கே டிடெக்ஸை வந்துட்டு அந்த இதில் டிராக்டர்லாம் அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க இவங்க. ஏன்னா பக்கத்து நாடுகளுக்கு அந்த கெமிக்கல் சப்ளை பண்ணுறதுக்காக அந்த இதை நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து ஜெட் பைலட்டை எடுத்துக்கிட்டு கிளம்புறான். இப்போ ட்ராக்கிங் டிவைஸ் மூலியமா அந்த வண்டியும் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடான். மொத்தம் 3 வண்டி போயிருக்கும் போல இருக்கு. வண்டி இந்த டேனியல் தான் அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். எப்படியாவது வந்துட்டு இதை பக்கத்து நாடு வரைக்கும் சேர்த்துடணும்னு சொல்லிட்டு டேனியல் அந்த வண்டி எடுத்துட்டு போவ ஹீரோ கரெக்டாக அவனோட ஜெட் பைலட்ல இருந்து பாம் ஒன்று போட வண்டியோட சேர்த்து டேனியலும் இறந்து போறான். இப்ப மிச்சம் மீறி இருக்கிறது கரெக்டா நம்ம டேனியலோடைய அப்பா லீடர் இவர் மட்டும்தான். வயிற்றுல குண்டடி பாஞ்சாலும் மனுஷன் வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் வந்துட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இன்னும் தீவுல தானே இருக்காங்க. 3 பேர்கிட்டயும் மாட்டிக்கிறாங்க. சம்மாடி அடிச்சு அவரை கழுத்திலே ஷூட் பண்ணிடுறாங்க. அவரும் க்ளோஸ். அதாவது இப்ப நம்ம தீவிரவாதிகள் கும்பல்ல யாருமே உயிரோட இல்ல. மொத்தமா எல்லாரும் காலி. இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 வண்டியும் ட்ராக் பண்ணி 3 வண்டியுமே வந்துட்டு பாம் பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. ஆனா கடைசி நேரத்துல ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ வந்துட்டு ஒரு பாம் ஒன்று போடுவான். அந்த பாம் ரிட்டர்ன் ஆகி நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கா அந்த ஜெட்டோடைய வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஜின்லேயே பட்டுரும். அதனால ஹீரோ போயிட்டு இருக்கா அந்த இன்ஜின் வந்துட்டு பாம் பிளாஸ்ட் ஆயிடுது. அதாவது நம்ம ஹீரோடைய இப்போ வந்துட்டு ஜெட்டு எங்க வேணாலும் போயிட்டு விழுந்துடலாம். ஸோ ஹீரோ வந்துட்டு இறக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. கடைசி நேரத்தில் ஹீரோயின் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு பேசுறாங்க. நான் ரிட்டர்ன் வரலன்னா நீ இறந்து போயிடுவேன்னு சொன்ன. அந்த தப்பை மட்டும் நீ பண்ணவே கூடாது. நீ வந்துட்டு ஆர்மியில சேர்ந்து உன்னால முடிஞ்ச நல்லதை மக்களுக்காக நீ பண்ணுன்னு சொல்ல அப்படியே நம்ம ஹீரோடைய அந்த ஜெட் இருக்கு இல்லையா அது ரேடார்ல இருந்து மறையிற மாதிரி காமிக்கிறாங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இல்ல இல்ல இது நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. பட் ஆனா என்ன இப்போ வந்துட்டு அந்த ஜெட்டோடைய அந்த ஒரு இன்ஜினே வந்துட்டு ஸ்பாயில் ஆயிடுச்சு. அங்க இன்ஜினே எரிஞ்சிட்டு இருக்கு. ரேடார்ல இருந்து வெளியே போயிடுச்சு. சிக்னல் இல்ல ஜெட்ல. அவ்வளவுதான் இப்ப நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோடைய அம்மா தான் ஹீரோயினுக்கு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் ஒவ்வொரு ஆர்மி மேன் நம்மளுடைய நாட்டுல இருந்து போறப்ப அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு தைரியமா இருக்கிறதுக்கு காரணமே வீட்டுல நம்ம இருக்கோன்றனால தான். ஏன்னா நமக்காக தான் அவங்க போயிருக்காங்க. நீ ஒன்னும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அவங்க அம்மாவா அதாவது நம்ம ஹீரோடைய அம்மாவா மாறிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோ இல்லாதனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா 6 மாசம் போயிடுது. நம்ம குட்டி பையனுக்காக வந்துட்டு ஆர்மிலே ஒரு சிலையை கூட வச்சுட்டாங்க. ஸோ ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இன்னுமே சமாதானப்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஏன்னா எப்படி வந்துட்டு சொல்லுங்க தான் கூடவே இருந்த தன்னோட ஃப்ரெண்டு ஆனாலும் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோடைய அந்த ஜெட் பைலட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜெட் விமானம் வேஸ்ட் ஆனோடனே ஆனா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ வந்துட்டு தப்பிச்சு லேண்ட் ஆகி வந்திருப்பான் இல்லையா அந்த மாதிரி தன்னோட ஃப்ரெண்டு என்னைக்காவது ஒரு நாள் வந்துட மாட்டானான்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்பிக்கையா இன்னும் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸோடைய நம்பிக்கை குறியிற மாதிரி ஒரு பொண்ணு வந்து சீக்கிரமா வாங்க உங்களை மேலதிகாரிக கூப்பிட்டாங்கன்னு சொல்ல மேலதிகாரி நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ வந்துட்டு இருக்கானா அவனுடைய விமானம் போயிட்டு ஒரு இடத்துல அதாவது வந்துட்டு ஒரு கடல்ல போயிட்டு லேண்ட் ஆயிருக்கு. அங்க இருக்க மீனவர்கள்லாம் நம்ம ஹீரோவை காப்பாத்தி 6 மாசம் வரைக்கும் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் தாய்லாந்துக்கு திரும்பி வரான்னு சொல்லிட்டு மேலதிகாரி சொல்ல அவ்வளவுதான் ஹீரோனுக்கு செம்ம சந்தோஷம். ஓடி போயிட்டு நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிட்டு அப்படி இந்த ஜாமாவும் இதோட முடியுது. எப்படி இருக்கு ஆக்சுவலி இந்த ஜாமால ரொமான்ஸ்லாம் அதிகமா கிடையவே கிடையாது. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எப்படியெல்லாம் இந்த ஆர்மி ஆஃபீஸர் நம்மளுடைய நாட்டுக்காக நம்ம நல்லா நிம்மதியா தூங்கணுன்றதுக்காக அவங்க வந்துட்டு ராவும் பகலுமா கஷ்டப்படுறாங்கன்றத ஒரு செம்ம ஸ்டோரியா இந்த ஜாமால காமிச்சிருப்பாங்க. உண்மையாவே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை, see you.